உயிரோடு கலந்தவள் பார்வை 12. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்படி சுந்தரையே நினச்சி ஃபீல் பண்ணுறது அவருக்கு தெரியுமா அஞ்சலி? பின்ன தொடர்ந்து 4 நாளாக நான் அவர்கிட்ட இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கேன். அதுவும் நேற்று மதியம் அங்கே அவங்க ஃபேக்ட்ரிக்கு போனதுலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அவர் கூட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நாமளும் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாமோன்னு இப்போ அவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓ சுந்தரா என்ன சொல்கிறார்? அதை தான் நானும் சொல்கிறேன், ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாருன்னு. இந்த அளவுக்கு தீவிரமாக நீ சுந்தரை விரும்பினதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதோட அப்படி இருக்கும்போது சுந்தரும் அதை மறந்துட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு மோசம் கிடையாதுன்னு தான் நான் நினச்சேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். இருந்து சுந்தரி இப்படி ஒரு வேலையை செஞ்சார்னு என்னால் நம்பவே முடியல. நீங்கள் எல்லாரும் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் என்னால் அவரை விடவும் முடியாது, மறக்கவும் முடியாது என்று அடித்து சொன்னாள் அஞ்சலி. மற்றவர்கள் பேசுவதை மறைந்து நின்று கேட்பது அநாகரிகம் என்றாலும் உருளுவது தன் தலை என்பதால் சத்தம் போடாமல் சிலை போல நின்று விட்டிருந்தாள் சசிரேகா. சரி, இதுக்கெல்லாம் சுந்தர் என்ன சொல்றார் என்று இந்துமதி கேட்க, அதற்கு அஞ்சலியின் வாயிலிருந்து வரும் பதிலை கேட்பதற்குள்ளேயே எங்கே தன் இதயம் வெடித்து விடுமோ என்னும் அளவிற்கு ஒருவித பதட்டமும் பயமும் வந்து சசிரேகாவின் நெஞ்சை அடைத்து கொண்டன. அதெல்லாம் விடுங்கக்கா, நடக்கிறது நடந்து தானே தீரும் என்ற அஞ்சலி, சரி நீ நாம் 2 பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாமே என்றாள். அவர்களுடைய பேச்சு நின்று போயிருக்க மேலும் பல வினாடிகள் கழித்தே நடப்புக்கு வந்தாள் சசிரேகா. பிரீத்தி தனக்காக காத்திருப்பாள் என்று அப்படியே டைனிங் ஹாலுக்கு திரும்பியவளின் இதய துடிப்பு எதையோ வெட்டி முறித்தால் போல பல மடங்கு அதிகரித்து படபடவென்று அடித்து கொண்டது சசிரேகாவுக்கு. தனிமையில் சென்று அமர்ந்துவிட மனம் துடித்தாலும் அப்போதைக்கு பெரும் முயற்சி செய்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனால் என்ன முயன்றும் சசிரேகாவின் மனம் அமைதியடைய மறுத்தது. அன்றைக்கு முதன்முறையாக பார்த்ததற்கு பிறகு எப்படி அஞ்சலியை பற்றி மறந்தே போனேன் என்று தெரியவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் அன்றிலிருந்து அவள் தொடர்ந்து தினமும் தனது கணவனை பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறாள். ஆனால் சுந்தர் ஏன் ஒரு முறை கூட அவளை சந்தித்து கொண்டிருப்பதை பற்றி தன்னிடம் சொல்லவே இல்லையே? அனைத்திற்கும் உச்சகட்டமாக நேற்று பகலில் பாதி நேரத்திற்கும் மேலாக ஃபேக்டரியில்தான் அஞ்சலி இருந்திருக்கிறாள். ஆனால் நேற்று இரவு வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்த போது கூட தன்னிடம் கணவன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. சுந்தரை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் தொழிலை பற்றிய விஷயங்கள் பெண்களுக்கு தேவையில்லாதவை என்று நினைப்பவன் அல்ல. கம்பெனியின் நிர்வாகத்தை பற்றியும் தான் முயன்று சாதித்த வெற்றிகளை பற்றியும் சுவைப்பட அவன் சொல்வதை கேட்டு சசிரேகா மனதிற்குள் வியந்து போயிருக்கிறாள். அப்படி அவனே சொன்னதையும் மற்றவர்கள் சொல்வதையும் வைத்துதான் தனது கணவன் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி என்பதும் சசிரேகாவுக்கு தெரிந்திருந்தது. அப்படி அனைத்தையும் சொல்பவன் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் சொல்லாமல் விட்டுவிட்டான்? சொல்லும் அளவிற்கு பெரிய விஷயம் இல்லை என்று விட்டுவிட்டானா, அல்லது மனதிற்குள் கள்ளத்தனம் இருப்பதால் மறைத்து விட்டானா? எது எப்படியோ இந்த அளவிற்கு அவன் மேல் தீவிரமான காதலுடன் இருக்கும் பெண்ணிற்கு எப்படி சிறு எதிர்பார்ப்பு கூட தன்மேல் இல்லாமல் போகக்கூடும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஒருவேளை அது அவனுக்கு தெரிந்திருந்ததால் தான், அதாவது அவன் அதை எதிர்பார்த்து இருந்ததால் தான் அஞ்சலி இங்கு இல்லாத நேரமாக பார்த்து தனது திருமணத்தை நடத்தி கொண்டு விட்டானோ? ஒரு விதத்தில் பார்த்தால் மனதிற்குள் இந்த அளவிற்கு ஆசையை வளர்த்து கொண்ட அஞ்சலியை நினைக்க பாவமாகவும் அதற்கு காரணமான கணவனின் மேல் கோபமாகவும் வந்தது. அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு என்று பிரீத்தி தன்னை பிடித்து உலுக்கியதில்தான் அவள் வெகு நேரமாக தன்னை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாள் என்பதையே சசிரேகா உணர்ந்தாள். என்ன அண்ணி, சாப்பிடாம ஏதோ யோசனையாகவே இருக்கீங்க? அங்கே ஊரில் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அதான் என்றவள் பிறகு தானும் பிரீத்தியுடன் சேர்ந்து சாப்பிட அமர்ந்தாள். பிரீத்திக்காக கொஞ்சம் உணவை உள்ளே தள்ளிவிட்டு முக்கியமான வேலைகள் சிலவற்றை மட்டும் முடித்து கொண்டு தங்களது அறைக்கு வந்து சேர்வதற்குள்ளேயே போதும் என்றாகிவிட்டிருந்தது சசிரேகாவுக்கு.
என்ன தடுத்தும் அஞ்சலியும் இந்துமதியும் பேசிக்கொண்டதுதான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது அவளுக்கு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் இந்த அளவிற்கு மனம் விட்டு சொல்கிறாள் என்றால் அவளுடைய மனதிற்குள் இருக்கும் அன்பு எந்த அளவிற்கு உண்மையானதாக இருக்க வேண்டும்? அவன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் ஒருத்திக்கு துரோகம் செய்ய தனது கணவனால் எப்படி முடிந்தது? அவளுக்கு துரோகம் செய்ததோடு அல்லாமல் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் துணிந்து விளையாட உரிமை இவனுக்கு யார் கொடுத்தது? இப்படி ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் வரும் என்று முன்னரே எதிர்பார்த்து இருந்ததால்தான் தன்னை போன்ற பின்புலமே இல்லாத ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டானோ? பணம் இல்லைதான், அதற்காக தனக்கென்று ஒரு மனம், ஒரு எதிர்பார்ப்பு என்று எதுவுமே இல்லாமல் போகக்கூடும் என்று எப்படி எதிர்பார்த்தான்? வெகு நேரம் எதையெதையோ எண்ணி மனம் குழம்பியவள் கடைசியில் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஏனோ கணவனை பொறுத்தவரை அவன் அந்த அளவிற்கு கீழ்த்தரமாக நடந்து கொள்பவன் அல்ல என்றும் நினைக்க தோன்றியது சசிரேகாவுக்கு. ஒரு நொடி அப்படியே நினைத்து விட்டவளால் அதற்கு பிறகு கணவனிடமிருந்து இருக்கும் நல்ல பிரமாதமான குணநலன்களை மட்டுமே எடுத்து அடுக்க முடிந்தது. அதோடு நன்றாக யோசித்து பார்த்த பிறகுதான் எப்படி தேடினாலும் கணவனிடம் ஒரு சிறு குறையை கூட தன்னால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் சசிரேகாவுக்கு புரிந்தது. ஒருவேளை அஞ்சலியுடையது ஒருதலை காதலாக கூட இருக்கலாம். சுந்தர் மறுத்திருந்து அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளாமல் கூட அஞ்சலி தன்னிலேயே நின்று கொண்டிருக்கலாம். இப்படி எதை பற்றியும் யோசிக்காமல் தான் கணவனை தவறாக நினைத்து விட்டதை எண்ணி தன்னையே நொந்து கொண்டாள் சசிரேகா. ஞாயிற்றுக்கிழமையான அன்று அதிகாலையில் கண் விழிக்கும் போதோ ஏனோ மனதிற்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது சசிரேகாவுக்கு. குலதெய்வ கோயிலுக்கு காலையில் 6 மணிக்குள் அனைவரும் வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும் என்பதால் 4 மணிக்கே எழுந்து வந்துவிடென்று தனது அத்தை சொல்லியிருக்க அவசரமாக லைட்டை ஆன் செய்து சுவர் கடிகாரத்தில் மணியை பார்த்தாள் சசிரேகா. நேரம் 4:15க்கும் மேல் ஆகியிருக்க கணவனின் தூக்கம் கலைந்து விடாதவாறு உடனே லைட்டை ஆஃப் செய்தவள் அவசரமாக கட்டிலை விட்டு இறங்க முனைந்தாள். ஆனால் அதற்கு பிறகுதான் கணவனின் தோள் வளைவுக்குள் தான் முழுவதுமாக மாட்டிக்கொண்டிருப்பதையே உணர்ந்தாள். மெதுவாக தன்னை விடுவித்து கொள்ள முயன்றாள். ஆனால் அதற்கும் விடாமல் மேலும் பக்கவாட்டில் தன்னை நோக்கி நன்றாக திரும்பி மற்றொரு கையாலும் கணவன் தன்னை மிக அருகில் இழுத்து மார்போடு அணைக்க அவனது அணைப்புக்காக ஏங்கிய மனதை முயன்று அடக்கினாள் சசிரேகா. கணவனின் அணைப்பு மேலும் இறுக, "ப்ளீஸ் சுந்தர், விடுங்க" என்று சினுங்கியவளின் வார்த்தைகள் அவளுக்கே கூட கேட்கவில்லை. கணவனின் கைகளில் தன்னை மறக்க ஆரம்பித்திருந்தாள் சசிரேகா. திடீரென எழுந்து செல்ல வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றியதில் மீண்டும் அவனது அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வெகுவாக முயன்றாள். ஆனால் மேலும் சில நிமிடங்கள் கழித்தே அதுவும் மனமே இல்லாமல் மெதுவாக கணவன் தன்னை விடுவிக்க இதுதான் சமயம் என்று மீண்டும் அவனது கைகளில் சிக்கிவிடாமல் வேகமாக கட்டிலை விட்டு இறங்கிவிட்டிருந்தாள் சசிரேகா. என்ன கொடுமை, இது சண்டே கூடவா? சரி, இப்போ போ, ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா வசூலிக்காமல் விடமாட்டேன் என்ற கணவனின் வார்த்தைகளால் வந்த சிரிப்பை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டாள். வேகமாக காலை வேலைகளை முடித்தவள் தனது அத்தையை நாடி சென்றபோது நேரம் 4:30 மணிக்கும் மேலாகிவிட்டிருந்தது. நல்ல வேளையாக தாமதத்திற்கு அவள் எதுவும் சொல்லாததால் சற்றே மனம் நிம்மதியடைந்தாள் சசிரேகா. அதற்கு பிறகு ஒவ்வொருவராக எழுந்து வர கிளம்ப வேண்டிய பரபரப்பு அனைவரையும் பற்றி கொண்டது. நேரம் 5:30 ஆகியிருக்க முத்தையா காலை டிஃபன்களை தயாரித்து டேபிள் மேல் வைத்து விட்டிருந்தான். மீண்டும் சென்று தான் குளித்து கீழே இறங்கி வந்த சசிரேகா தயாராக இருந்த டிஃபன்கள் அனைத்தையும் அதற்கு தகுந்த ஹாட் பாக்ஸ்களில் வைத்து மூடி கோவிலுக்கு எடுத்து வைக்க தயாராக எடுத்து வைத்தாள். சீக்கிரம் கிளம்பலாம், அப்போ தான் அஞ்சலியை அவங்க வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு போக சரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இந்துமதி வர, அது சரிதான் என்றாள் அமுதா. அஞ்சலியும் வராங்களா என்று சந்தோஷமாக குதித்தாள் பிரீத்தி. சீக்கிரம் எல்லாத்தையும் காரில் கொண்டு போய் வை என்று தனது அத்தை சொல்லிவிட்டு போக, குடுங்கண்ணி
என்று பாதியை தான் வாங்கி கொண்டாள் பிரீத்தி. அதற்குள் டிரைவர் வந்து அனைத்தையும் வாங்கி கொள்ள, பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அசைக்காமல் எடுத்துகிட்டு போகணும் என்றாள் சசிரேகா. சரிங்கம்மா என்று மீண்டும் வந்து மீதி இருந்தவற்றையும் எடுத்து சென்றார் டிரைவர். மூர்த்தி என்று டிரைவரை சுந்தர் அழைக்க வேகமாக அருகில் வந்தார். ஐயா சொல்லுங்கய்யா. எல்லா காரும் தயாராக தானே இருக்குது? ஆமாங்கய்யா. உங்களுக்கு எந்த காரை எடுத்து வெளியே நிறுத்தணுங்கய்யா? வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். நீ உன் வண்டியை எடுத்துட்டு முன்னாடி வரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடு. சரிங்கய்யா என்று அவன் நகர, சுந்தர் என்று அழைத்து கொண்டே வந்த தாயை திரும்பி பார்த்தான் சுந்தர். சொல்லுங்கம்மா. உங்கள் அப்பா நம்ம கம்பெனி வழியாக போகணும்னு சொல்கிறாரு. நீ வேணும்னா அஞ்சலி வீட்டு வழியாக போய் அவளை கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறியாப்பா? சரிம்மா என்ற கணவனின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் சசிரேகாவின் கண்களில் பட தவறவில்லை. பிரீத்தி முன்னே செல்லும் காருக்கு செல்ல, அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு போக போகிறோம், நீ வரலையா என்று தங்கையை பார்த்து கேட்டான் சுந்தர். வரேனா என்றவள் இந்துமதியிடம், நான் சின்ன அண்ணி கூட வந்துடுறேன் நீ என்றாள். தனது பெரிய மகன் இன்னும் புறப்படாததை கண்டு, என்னப்பா நீ வரலையா என்று கேட்டார் அமுதா. வரேம்மா, எனக்கு வேறொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு 9 மணிக்கு கோயிலில் இருக்கிற மாதிரி வந்துடுறேம்மா என்றான். சரிங்க, கண்டிப்பாக வந்துடுங்க, நாங்கள் கிளம்புறோம் என்று இந்துமதி கடைசியாக போய் காரில் ஏற காரும் புறப்பட்டது. நாமளும் கிளம்பலாமாண்ணா? ஷோர் பிரீத்தி, நான் போய் கார் எடுக்கிறேன் வாங்க என்று சுந்தர் முன்னே செல்ல, அவளை தொடர்ந்து பிரீத்தியும் சசிரேகாவும் வந்தனர். பிரீத்தி முதல்ல பின் சீட்டில் ஏறிக்கொள்ள, அவளை தொடர்ந்து தானும் ஏற முயன்ற தனது சின்ன அண்ணியை தடுத்தாள் அவள். அண்ணி, நீங்கள் முன்னாடி போய் உட்காருங்க அண்ணி, நீ மட்டும் பின்னாடி தனியாக உட்காரணுமே. பரவாயில்ல, நானும் உன் கூடவே உட்காந்துக்கிறேன் பிரீத்தி என்றாள் சசிரேகா. ப்ளீஸ் அண்ணி, முன்னாடி போங்க, கொஞ்சம் தூரம்தான், அதுக்கப்புறம் அஞ்சலி எனக்கு துணைக்கு வந்துடுவாங்க. ஆனாலும் எப்படி பிரீத்தி என்று சசிரேகா தயங்க, பிரீத்தி தான் ஏறி உட்கார்ந்துட்டாலே, நீ முன்னாடி வந்து உட்காருமா என்றான் சுந்தர். மனைவி ஏறியதும் காரை ஸ்டார்ட் செய்தவன் 20 நிமிடங்களில் அஞ்சலி வீட்டின் முன்பாக காரை நிறுத்தினான். தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அஞ்சலியின் வீடும் சற்று பெரிதாக இருப்பது போலத்தான் சசிரேகாவுக்கு தோன்றியது. இருங்கண்ணா, நான் போய் அஞ்சலியை கூட்டிகிட்டு வரேன் என்று பிரீத்தி இறங்க போக, இருமா, வீடு வரைக்கும் வந்துட்டு இப்படியே போனால் நல்லா இருக்காது என்று சுந்தர் தானும் இறங்கினான். அதற்குள் வாசலுக்கு வந்திருந்த அஞ்சலியின் பெற்றோர் அனைவரையும் வரவேற்றனர். வாங்க சுந்தர், உள்ள வாங்கம்மா என்று பிரீத்தி சசிரேகாவையும் உள்ளே அழைத்தனர். வர்றோம் அங்கிள், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, நீங்கள் தான் கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிடாமல் விட்டுட்டீங்க என்று அஞ்சலியின் தாய் குறைப்பட்டு கொள்ள, தம்பி ஃபோன் பண்ணியிருந்தாருமா, ஆனால் ரொம்ப ஷார்ட் டைமில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால அதான் நம்மளால் வர முடியல என்று யதார்த்தமான உண்மையை சொன்னார் அஞ்சலியின் தந்தை. அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணமே நாம் வந்துடக்கூடாதுன்னு தான் என்று அஞ்சலி வர, அட சரியா சொல்லிட்டியே என்றான் சுந்தர். பின்ன என்னை பற்றி என்ன நினச்சிங்க என்று அஞ்சலி அவனை பார்க்க, அது சரிதான், நீ பெரிய ஆள் தான் என்றான் சுந்தர். உங்களுக்குன்னு இல்லை அஞ்சலி, எல்லாருக்குமே மேரேஜுக்கு 10 days டைம் இருக்கும்போது தான் இன்விடேஷனே கொடுக்க ஆரம்பித்தோம் என்றாள் பிரீத்தி. சரி, முதல் தடவையாக பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிடக்கூட எதுவும் கொடுத்து உபசரிக்காமல் இப்படி பேசிகிட்டே இருந்தால் எப்படிமா என்று அஞ்சலியின் தந்தை வீட்டு பெண்களை பார்க்க, அவருடைய மனைவி இதோ போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரேங்க என்று உள்ளே சென்றார். இனி அடுத்த பார்வையில் தொடருவோம். இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.